والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد تقبل الله منا ومنكم صالح الأعمال. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் நம்மை விட்டும் போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. இரவு தொழுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. இல்லையண்டா? இப்படித்தானா? அப்படி இல்லை, சீரியஸா இனித்தான் நம்மட ஈமானுட நிலையை காட்டோடும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நம்மளை ஒரு பெரிய ஆபிதாக தக்வாதாரியாக மாற்றிய மாதம் இல்லை ரமலானுடைய பிரிவு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவு. இரண்டும் ஒரே தினத்தில் வரலாறாகவும் நிகழ்வாகவும் அமையப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவை முடித்த பின்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ்ஜுடைய பிறைகளில் இது நடக்குதுண்டா, துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம், அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டினுடைய ரமதானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வருடங்களிலும் இறுதி 10ல் மட்டும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ல் ரமதான் மாதத்தில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இஅ்திகாஃபை இருந்தது மட்டும் இல்லாமல் நபியிடத்தில் குர்ஆனை மீட்டிக்கொள்வதற்காக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வருடாந்திரம் வருகிற போது ஒரு குர்ஆனை முழுமையாக கேட்டுவிட்டு அந்த தூதரிடமிருந்து அந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த தூதரிடத்தில் இறுதியாக இரு குர்ஆனை முழுமையாக கேட்க வேண்டிய சூழல் ஜிப்ரீலுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு வேளைகளை அதற்கு பின்னால் துரிதப்படுத்துகிறார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு உஹதினுடைய யுத்தம் நடந்த அந்த இடத்திற்கு சென்று உஹதிலே போரிட்டு மரணம் அடைந்தவர்களுக்காக சில பிரார்த்தனைகளை மேற்கொண்டார்கள். மேலும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபி தோழர்களுக்கும் உம்மத்திற்கும் பிரார்த்தனை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விடுத்தங்களிலும் தண்ட பிரிவு ஆக போகிறது உலகத்தை விட்டு, இன்ன பூமி பந்து மேல இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்ததுனால சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரிதப்படுத்தி சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தினாங்க. சஃபர் மாதம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஒரு ஜனாசா பக்கீக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த பக்கியினுடைய
இடத்திற்கு சென்ற சிலர்கள் ஜன்னத்துல் பக்கி என்பார்கள். அது பேர் ஜன்னத்துல் பக்கி கிடையாது, வெறும் பக்கி என்பதை தான் பிரோஜனப்பாட்டிற்குண்டான வார்த்தை. பக்கி என்கின்ற மையவாடிக்கு சென்றார்கள். சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஜியாரத்து செய்து முடித்து விட்ட பின்னால் வீடு திரும்புகிறார்கள். வீடு திரும்புகிற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. அந்த தலைவலி எந்த அளவுக்கு இருந்ததுண்டா, தூதருடைய தலையில இறுக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகையை கட்டியிருந்தாங்க. அந்த தலப்பாகையின் இருக்கிற அந்த அனல் பக்கத்தில் இருக்கிற நபி தோழர்களுக்கு அடிக்கிற அளவுக்கு இறை தூதனுடைய தலை பாரம், தலை சூடு தென்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேகத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோய், அதாவது சிலர்களை நாம நிந்திக்கிறதுண்டு, சிலர்களை நாம வஞ்சிக்கிறதுண்டு. எப்படின்னு சொன்னா, உனக்கு நல்ல சாவு வராது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நல்ல சாவுனா என்ன, கெட்ட சாவுனா என்ன? அன்பாடவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் சோதனை, இறுதி நேரம் வரைக்கும் நோயால் தான் மரணம் அடைஞ்சாங்க. சிலெல்லாம் பரிபாசையில சொல்லுவாங்க, நீ கலிசைடையில் போவ, மோசமான வார்த்தை. உனக்கு உபாதை மூலமாக அது போய்கிட்டே இருக்கிறதுல மூலமாக உனக்கு அது வஃபாத்தா உண்டாகட்டும், என்ன நீ நாசமா போவா, என்ன உனக்கு நோயில தான் சாவுவா, இப்படியால சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் நல்ல மரணங்களின் அடையாளங்கள்ல விபத்துல, எரிஞ்சு சாவுறதுல, அதே மாதிரி இடிபாடுகளுக்குள் சாகிறதுல, அதே மாதிரி பேதியில போய் சாவுறது. சில பேர் பேதியில போவாமா, இவைகளெல்லாம் ஜிஹாதினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதனால நல்ல மரணம்ங்கிறது சுஜூதுல தான் போகணுங்கிறது இல்லை. இடிபாடுல சாவுற ஆசா மக்களும் ஷஹீது தான். அதை வச்சுக்கிட்டு நாம முடிவு எடுத்து கொள்ளணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயினால் அவருடைய இறுதி காலம் கழிந்தது. ஆனா அந்த தூதர் அல்லாஹ்வை நிந்திக்கவில்லை, அல்லாஹ்வை கடிந்து கொள்ளவில்லை, அதை ஒரு நன்மையாக பார்த்தார்கள். அன்பானவர்களை, ஒரு மோமினுக்கு அல்லாஹ் சோதனை வழங்குவதெல்லாம் ஒன்று அவனுடைய மறுமை நிலையை உயர்த்த, இன்னொன்று அவனுடைய நன்மைகளை உயர்த்த, இன்னொன்று அவனுடைய பாவங்களை மன்னிக்க. சோதனை ஒரு மூமினுக்கு இந்த நிலையில் தான் வழங்கப்படும் என்பதனை நாம வழங்கிக் கொள்ளோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு நோய் நீடிக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு அழைப்பாளர் மட்டும் இல்லைங்க. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியானதொரு வீரர். ஹம்சா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, இவர்களை எல்லாம் விட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களெல்லாம் இரட்டை வாள், ஒரு கேடயம், ஒரு போர்வாள், என்ன வாழ்வீச்சு, இவைகளில் தான் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை வீரராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடய வீரராக இருந்தார், வாள் வீரராக இருந்தார், ஈட்டி வீரராக இருந்தார். சில சமயங்களில் அம்பு ஏவ பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளராகவும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். சிறந்த வீரர், மக்கமா நகரத்தில் சிறந்த வீரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஒரு வீரர் இல்லை அப்படிங்கிறத அந்த நாட்டில் இருந்த பிரசித்தி பெற்ற வீரர்களை ஒப்புக்கொண்டாங்க. ஹம்சா ரதியல்லாஹு சொன்னாங்க, உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க. ஆனா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக கல்லடிபட்டாங்க. கஅபாவை முற்றுகையிடும்போது அர்க்கம் ரதியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலிருந்து கீழே இறங்கி ஒரு 14 சஹாபாக்கள், 15 சஹாபாக்கள் தான். ஆனா இந்த உம்மத்துக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுனால கல்லடி வாங்கினாங்க. ஆனா அதை தடுத்தது ஹம்சா. ஹம்சாவோட வீரர் ரதியல்லாஹு அன்ஹு. ஹம்சாவோட வீரர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்த்து நின்று இருந்தா எவனும் கேட்க முடியாது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கடான்னு சொல்லியிருந்தா வந்து கேளாது. ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுவை விட அப்போதுதான் ஹம்சா சொல்கிறார், இந்த முஹம்மத் கேடயங்களும் வாளும் இல்லாமல் போர்க்களத்தில் எதிரியை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடியவர், துணிச்சலான ஒரு வீரர். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நொடிஞ்சு போனாங்க, நடக்க முடியாம போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான நோயினால
நான் நாளைக்கு எந்த மனைவி வீட்டில் இருக்கிறது, எந்த விடுத்தம் யார்கிட்ட வீட்டில் இருக்கு அப்படின்னு மனைவிமார்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கும்போது சூழ்ந்திருந்த மனைவிகள் புரிந்து கொண்டாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்க கண்மணி நாயகம் விரும்புகிறாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாங்களாக தூக்கி கொண்டு போய் கண்மணி நாயகத்துடைய கால்கள் தரையில் உராயப்படுது. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துடுமோ, திடீர்னு பார்த்தா மதீனா நகரத்தில் ஒரு சப்தம் கேட்குது. அந்த ஓசையை கேட்டு இங்க இருக்கிற உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு எல்லாம் திணறி அடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களான்னு சொல்லி. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை, பயந்துட்டாங்க, திருப்பி இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு வேகமா ஓடி வர்ற குதிரையினுடைய அந்த அழுங்கினுடைய சப்தங்கள் கேட்குது, காலடி ஓசைகள் கேட்குது, குதிரையினுடைய ஓசை. வேகமா அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யாரும் பயப்படாதீங்க, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், எதிரிகள் யாரும் இல்லை. அப்படி அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர். தனியா எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு பத்ர் களத்தில் நம்ம நினைச்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குற மாதிரி துவா மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தில் இறங்கி பலர்களையும் எதிரிகளை கொன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரர். அந்த வீரனுடைய கால்கள் தளர்ந்தன, கால்கள் தரையில உராயப்பட்டு கொண்டு இழுத்து கொண்டு போடப்பட்டன. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்த பின்னாடி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயை எப்படியாவது அகற்றிடணும்னு சொல்லி சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக் என்கின்ற தஅவ்வுத் என்று ஆரம்பிக்கிற குல் அஊது என்று ஆரம்பிக்கிற அந்த சூறாக்களை ஓதி, சில துஆக்களை ஓதி, அந்த கண்மணி நாயகத்தினுடைய கரத்துல ஊதி கண்மணி நாயகத்துடைய தேகத்திலேயே தடவுனாங்க. ஏண்டா அந்த கரம் பரக்கத்தான கரம். அந்த பரக்கத்தான கரத்துல அவங்க ஓதி ஊதி அந்த ஓதி ஊதின அந்த கைகளை அதை அவங்களுடைய மேனிலேயே தடவுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கு ஏழையில நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படியாவது எழுப்பாட்டிரணும்னு சொல்லி. ஏண்டா அந்த தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி பார்த்ததே இல்லை. எப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வருவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, எங்களோட விளையாடுவாங்க, நெருக்கமா இருப்பாங்க, செய்திகளை பகிர்வாங்க, புன்முறுவல் பூப்பாங்க. ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹி சபையில் உட்கார்ந்து இருந்தார். உட்கார்ந்துட்டு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுமதி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் வீட்டில் கொஞ்சம் வேலை, நான் போயிட்டு வந்துடுறேனேங்கிறாரு. சரி போயிட்டு வாங்கலை அப்படின்னு அனுமதி கொடுக்குறார். வேகமாக வீட்டுக்கு போகிறார். போயிட்டு வேலைன்னு சொன்னவர் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியல, உடனே வந்து உட்காந்துக்கிட்டார். உடனே அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முகம் சரியில்லையே, என்னாச்சு உங்க முகம், ஏன் வாடி இருக்கீங்க, வேலைக்குத்தானே போனீங்க, ஏன் லேட்டு, அந்த ஏன் இப்படி வேகமா வந்தீங்க, வேலை முடிஞ்சிடுச்சா அப்படிலாம் கேட்குறாங்க. சொல்ல அதெல்லாம் இல்லை, உங்களோட சபையில் இருக்கும்போது யா ரசூலல்லாஹ் நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். வாழ்க்கையில என்ன பெரும் நெருக்கடியா இருந்தாலும் உங்களோட முகத்தை பார்த்துட்டா என் நெருக்கடி எல்லாம் செல்லா காசா ஆகிடுது. ஆனா யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, எனக்கு ஒரு கவலை வந்துட்டு, ஒரு கால் மரணம் என்ற ஒன்று உங்களையும் என்னையும் பிரித்து விட்டா இனி உங்களுடைய முகத்தை என்னால் பார்க்க இயலுமா என்று தெரியாத யா ரசூலல்லாஹ், என்ன செய்யட்டும் என்று கேட்க போது அல்லாஹ் வசனத்தை அனுப்பினான். அந்த சஹாபியினுடைய உள்ளார்ந்த அந்த கவடைக்கு அல்லாஹ் வசனத்தை அருளினான். அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். அவர்கள் என்ன சித்திகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வஹஸுன உலாயிக ரஃபீகா. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில அவர்கள் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்டவர்களோடு அவர் இருப்பார். மினன் நபியீன, அந்த அருள்பாலிப்பட்டவர்கள் யார்? நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, உயர்ந்த தோழமைகளோடு மறுமையில் அவர் இருப்பார். அந்த வசனம் அருள பெற்ற பின்னால் அந்த சஹாபி மகிழ்ச்சி அடைந்தார், எங்கட தூதரை நாங்க பார்க்கத்தான் போறோம் என்று சொல்லி. எர்மூக் யுத்தத்தில்
அபூ லஹபினுடைய மகன் அவர் வந்துட்டாரு, என்ன ரபியா என்று நினைக்கிறேன், ரதியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாரு. யாரு? அபு உபைதத் பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு. எர்முக் யுத்தத்தை வழி நடத்தினவர் யாரு? ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது அபு உபைதத் பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு வழி நடத்துறார். இரண்டாவது தளபதி. ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு வழி நடத்திட்டு இருக்கும்போது அபு உபைதத் பின் ஜர்ராஹ் கிட்ட வந்து இவர் வந்து கேட்டார், அபு உபைதா, நான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லணுமா, தகவல் எதுவும் கொண்டு போய் சேர்க்கணுமா என்று கேட்கிறார். அந்த அபு உபைதத் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து நாட்கள் ஆகிவிட்டது. அவர் சந்திக்க போகிறது நேரடியான சந்திப்பு அல்ல, மரணத்தின் மூலம் சந்திப்பு. எர்முக் யுத்தங்கள்லாம் மக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அபு உபைதத் பின் ஜர்ராஹுக்கும் இவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அபு உபைதாட்ட கேட்கிறாரு, நான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க போறேன், உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணுமா? உடனே அபு உபைதா அழுது கொண்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நான் சொன்னதாக சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த அகல் யுத்தத்தில் குழியை தோண்டுகிற போது, பாறை உடைக்கிற போது நீங்கள் ரோமை வெல்வதை நான் பார்க்கிறேன் என்றீர்கள். ஷாமை வெல்கிறேன், பாரசீகத்தை வென்று கொள்வோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். நாங்கள் ரோமை வென்றுவிட்டோம் யா ரசூலல்லாஹ், பாரசீகத்தை வென்றுவிட்டோம் யா ரசூலல்லாஹ். இப்ப ஷாமிலே எங்களுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது, எர்முக் என்ற போர் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் சொன்ன எல்லாமே உண்மைதான் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் விரைவாக சந்திக்க இருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் என்றார். இவர் வேகமா வர்றார், அவரும் சொல்றாரு பாருங்க, ஏண்டா நான் நபியை சந்தித்தே தீர்வேன்ட்டார். அவருடைய எண்ணம் அவ்வளவுதான். வெளிநாட்டுக்கு போனா அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா, அவங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கணுமான்னு கேட்போம்ல, அது கன்ஃபார்ம், டிக்கெட் கன்ஃபார்ம் எல்லாம் ஓகே ஹேர், அப்போ சரி எல்லாம் வந்துட்டு விசா எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, கிளியரன்ஸ் ஆயிடுச்சு, ஹேர் ஹேர். ஆனால் அவங்க கேட்டது, அல்லாஹுடைய தூதரை நான் மூத்தாகி போரில் சிதைக்கப்பட்டு அந்த உசுறு பறிக்கப்பட்டு நாலு மறுமையில் அல்லது நான் அல்லாஹுடைய தூதரை கரீனான பின்னாடி மரணத்தின் மூலமாக இதை நான் அல்லாஹுடைய தூதரோடு பகிர்ந்து கொள்வேன்கிறது தான். அந்த அளவு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை எவ்வளவோ மரணத்திற்கு பின்னாலும், எவ்வளவோ காலம் கழிந்த பின்னாலும் சஹாபாக்கள் நெஞ்சில் சுமந்திருந்தார்கள். அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் நின்று நான் இருக்கிற வரையிலும் தொழுக வைத்திட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா, முடியலை, தலையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் சூடாக இருக்கு, இந்த கிணறுகளில் பக்கத்தில் இருக்கிற கிணற்றுகளில் தண்ணீரை ஊற்றி கொண்டு என்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த இயலுமா, என்னை குளிர்படுத்த இயலுமா அப்படின்னு கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் அழிச்சு, தோழர்களே, நீங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணி கேட்குறான், குளுமையான தண்ணி குடத்துலேருந்து எடுத்துட்டு வாருங்களேன்னு சொல்லி ஒரு 7 கிணத்திலிருந்து தண்ணீர்களை புறக்கி கொண்டு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உட்கார வச்சு அந்த தூதரினுடைய தலைக்கு மேல் தண்ணீர் ஊற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு தண்ணீர் ஊற்றினவுடன் தெளிச்சல் வருகிறது. அஸ்லாசம் அவர்கள் உடனே எந்தித்து இந்த உம்மத்திற்காக தொழுவைக்க போனார்கள். சுருண்டு விழுந்தார்கள். திருப்பி தூக்கி அந்த தேகத்தை தூக்கி திருப்பி உட்கார வைத்து தலையில் தண்ணீர் ஊற்றப்பட்டது. இப்படியே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் ஊற்றி முடித்த உடனே மடங்கி விழுந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொன்னாங்க, ஆயிஷா, என்னால் ஏழையிலேயே, என் உம்மத்துக்கு தொழுவைக்கு என்னால் ஏழையிலேயே, இந்த அபூபக்கர்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் உம்மத்துக்கு தொழுவைக்க சொல்லுங்களேன்னு சொல்கிறான். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வேண்டாமே, என்ற அபூபக்கர் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா அழுதுகிட்டே இருப்பார், என்ன ஓதுறாருன்னு விளங்காதே. ஆயிஷா, அபூபக்கரை தொழு வைக்க சொல்லுங்க, வேற வார்த்தை வேண்டாம். இன்னும் சில ரிவாயத்தில் இருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொடராக சொல்லி கொண்டிருந்ததுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த பெண்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்பதாகவும் சில ரிவாயத்தில் இருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழு வைக்க சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எங்கட தூதருக்கு என்ன ஆச்சு? எங்கட தூதர் வந்து தொழு வைக்க மாட்டாரா? எங்க தூதருக்கு என்ன என்ன? எல்லாரும் பதஷ்டம். ஏண்டா அந்த அஸ்ஹாபு சுஃபா, சுத்தி இருக்கிற அஸ்ஹாபு சுஃபாவுக்கு சாப்பாடு போடுற அந்த தூதர் தான்.
அந்த தூதர்கிட்ட இருக்கிற பேரிச்ச பழத்தை கொண்டு வந்துட்டா பங்கிட்டு கொடுப்பார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு சரியான பசி, நான் கொஞ்சம் நேரம் சஹாபாக்கள் எல்லாம் வெளிவராத நேரத்தில் நான் ஒரு நாள் வெளியே வந்தேன். வெளியே வரையில் அங்கே என்ன மாதிரியான அஸ்ஹாபு சுஃபா தோழர்களாக இருந்து கொண்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் இந்த நேரத்தில் வெளியே வந்தீங்கன்னு கேட்டேன். பசின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி. நானும் பசின்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், சரி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போவோமான்னு சொல்லி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போவோமே அப்படி சொல்லி எல்லா சஹாபாக்கள் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ஏழ்மையான சஹாபாக்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோன்னு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருந்த தட்டை எடுத்துட்டு வர்றாங்க. அங்கங்கங்க புறைக்கு ஒரு தட்டில் எடுத்துட்டு வர்றாங்க. என்னன்னா ஈத்தப்பழம், பேரிச்சப்பழம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கொண்டு வந்து அந்த சஹாபாக்கள்கிட்ட நீட்டி, தோழர்களே நம்ம எல்லாத்துக்கும் இதுல இருந்து ரெண்டு பழம், என்ன ரெண்டு பழம் எடுத்துக்கிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியும் சேர்த்து சொல்றா, அவங்களுக்கு அன்னைக்கு 2 பழம் தான், ரெண்டு பழம் ஈத்த பழம் எடுத்துக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 2 ஈத்த பழத்துல ஒரு ஈத்த பழத்தை வாயில போட்டுட்டு இன்னொரு ஈத்த பழத்தை நைஸா வெளியே சொருகிறார். அபூ ஹுரைரா என்ன செஞ்சீங்க இப்போ? யார சொல்ல, எங்க உம்மாவும் பசியில இருப்பா, என் உம்மாக்கு அந்த ஒரு ஈச்ச பழம் தான் யார சொல்லலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூ ஹுரைரா, நீங்க அந்த 2 பழத்தையும் என் கண்ணு முன்னாடி சாப்பிட்றீங்க, உங்களோட உம்மாவுக்கு நான் தர 2 ஈத்த பழம். அந்த ஜனாதிபதி வீட்டில் இருந்தது அவ்வளோத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது 2 ஈத்த பழம் தான். தோழர்களே, அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் நெருக்கமாக சஹாபாக்கள் மத்தியில் வாழ்றோம். அந்த உம்மத்தை எல்லா அஸ்ஹாபு சுஃபாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலை, வீட்டு வாசல், அந்த தூதர் வெளியே வந்துட மாட்டாங்களா, அந்த தூதர் எங்ககிட்ட வந்து பேசிட மாட்டாங்களா, இங்கே உட்காந்து எங்களோடு பேசுவாங்களே, சிரிப்பாங்களே, புன்முறுவல் பூப்பாங்களே, ஒரு வாட்டியாவது அந்த முகத்தை பார்த்துட மாட்டோமா, அவங்களோட கிராத்தை கேட்டுட மாட்டாமா. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அழகிய குரல்ல ஓத இயலாது. அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக ஆரம்பித்தார்கள். குர்ஆனை ஓதினார்களா அல்லது குர்ஆனை ஓதியதினால் அழுதார்களா அல்லது அந்த தூதர் எப்போது வருவார் என்று எழுதினார்களா? இல்லை, கதறி அழுத ஆரம்பித்து கொண்டே இருந்தார் தக்பீர் கட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரவே இல்லை. திடீரென கொஞ்சம், ஏன்னா அந்த தூதர் தொழுகை என்னைக்கும் விட்டதில்லை, தொழுகை என்னைக்கும் தாமதப்படுத்தியதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ கைத்தாங்களாக தூக்கி கொண்டு எப்படியோ தவழ்ந்து வந்தாங்க. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் தவழ்ந்தார்கள். சஹாபாக்கள் தவழ்ந்து வந்து வெளியே வந்து கூப்பிட்டாங்க, 2 பேர் வாங்க, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போங்கன்னு பதறி அடித்து வந்து 2 தோழர்கள் அப்படியே தூக்கிட்டு போனாங்க. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போய் சஃப்ல வச்சாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே மகிழ்ச்சி அடைந்தாங்க. தூதர் வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வராங்க. யா அபூபக்கர், தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். ஏண்டா இதுக்கு முன்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தாமதமான நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவைக்கு சொல்லியிருந்தாங்க, தொழுவைக்கு நின்றுட்டு இருந்தாங்க. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்தவொடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷாரா செஞ்சாங்க, நின்று தொழு வைங்க, ஏன் பின்னாடி வர்றீங்கன்னு சொல்லி. ஆனா பின்னாடி வந்துட்டார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னாடி வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்துட்டாங்க. தொழுக முடிஞ்சோன்னு கேட்டாங்க, யா அபூபக்கர், நான் தான் உங்களுக்கு இஷாரா செஞ்சேன் தொழு வைக்க சொல்லி. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லாஹ் பின் குஹாஃபாவினுடைய மகனான இந்த அபூபக்கருக்கு உலகத்தின் தூதரான உத்தம தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால நின்று தொழு வைக்க தகுதி இல்லை யா ரசூலல்லாஹ், தகுதி இல்லாத நான் எப்படி உங்களுக்கு முன்னால் நின்று தொழு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அபூபக்கர் தவழ்ந்து வந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வேண்டாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி ஜமாத்தாக தொழுதாங்க. தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையில் எல்லா சஹாபாக்களோடும் பேசினாங்க. கொஞ்ச நேரம் அதுக்கு அடுத்த நிகழ்வு கொஞ்சம் தெளிவான உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தெளிவான உடனே ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு மேலே ஒரு போர்வையை போத்தி தலையெல்லாம் இறுக கட்டி முடியாமல் வந்து அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் பக்கத்தில் உட்கார்ந்தான், ஒரு படியில் உட்கார்ந்தான். உட்காந்துக்கிட்டு எல்லா தோழர்களும் என்ன சொல்ல போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு காத்துட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே, நான் இப்போது ஹவுதுல் கௌசரை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் முன்னால் நான் பயணப்பட போகிறேன். அதற்கு முன்னால் உங்களோடு ஒரு சில விஷயம்.
நான் உங்களில் யாரையாவது காயப்படுத்தி இருந்தேன் என்றா என்னை நீங்கள் காயப்படுத்தி கொள்ளலாம். யாரையாவது நான் சொல்லால் கஷ்டப்படுத்தி இருந்தால் என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளலாம். யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை நீங்கள் அடித்துக் கொள்ளலாம். யார்கிட்டையாவது நான் கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் சொன்னால் அந்த கடனை நான் கொடுத்து விடுவேன். உடனே ஒரு சஹாபி எந்தித்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திர்ஹம்கள் தர வேண்டும் யா ரசூலல்லாஹ், தர இயலுமா என்று கேட்டார். பக்கத்துள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், என்னப்பா அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கார், இப்பந்தான் 3 திர்ஹம் உனக்கு முக்கியமா? இந்த தூதர் நாளைக்கு இருப்பாரா இல்லையா என்று தெரியாது. அவர் எனக்கு தந்தது என்ன, அவருடைய ஞாபகார்த்தம் என்ன எனக்கு தெரியாது. 3 திர்ஹம் நான் அல்லாஹ்வுடைய தூதத்தில் வாங்கினது, அதை வச்சு பெரிய ஊடு கட்ட இல்லை, அதை வச்சு நான் இறை தூதரை ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னோன்னு சஹாபாக்களால் தாங்க இல்லை, அந்த தூதரை யார் பழிவாங்க ஏனும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஹிதாயத்தை கண்ணியத்தை நமக்கு தந்துட்டு போயிருக்காரு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்மூதன் இல்லதி வஅத. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களால் தாங்க இயலையில நேரா வீட்டுக்கு போறாங்க. இது முடிஞ்சிட்டு எல்லா சஹாபாக்களும் ஒன்றும் இல்லை, தூதரை பழிவாங்க யார்கிட்ட என்ன யா சவாத் இஸ்தஊன் சொன்னும் போதே கட்டி அணைச்சாங்க. அதுல சில ரிவாயத்துகள்ல சிலர்கள் அந்த தேகத்தை கட்டி அணைக்கிறதுக்காக முயற்சி செய்த ரிவாயத்துகளும் சிலது இருக்கிறது. அதனுடைய தரம் என்னங்கிறது தெரியறதுனால அதை நான் தொட்டுட்டு போக விரும்பல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரைக்கு பின்னால் அந்த மெம்பர் அந்த தூதரை இழந்தது. அந்த மெம்பருக்கு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி வரவில்லை. மக்களோடு உரையாற்றின, மக்களோடு பேசிய இறுதியான உரை அதுதான், பேசின விஷயம். பேசிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட உட்கார்ந்தாங்க. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா உட்காந்துட்டு ஃபாத்திமாவை கூப்பிடுங்களேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொல்லி கேட்டாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சிரித்தாங்க. முதலாவது நல்ல சத்தமாக அழுதாங்க, சிரித்தாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் அழுதீங்க, ஏன் சிரிச்சிங்க? உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்களோட வாப்பா சொன்னாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கான்வர்சேஷன், யா ஃபாத்திமா, உடம்பு ரொம்ப வலிக்குது ஃபாத்திமா, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது ஃபாத்திமா, இந்த வலி, இந்த உடல்நல சுகையினம் என்னை மரணமடைய செய்திருமோன்னு எனக்கு பயமா இருக்கு ஃபாத்திமா, எனக்கு வலிக்குது ஃபாத்திமான்னாங்க. தோழர்களே, அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போகாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாட்கள் கடந்ததில்லை. ஏன்னா எல்லா மக்களும் மரணம், எல்லா பிள்ளைகளும் மரணம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஈரக்கொலை, இன்னைக்கு நானும் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவான். இந்த ஃபாத்திமாவை கூட்டு கதைக்கிறாங்க. முடியல ஃபாத்திமா, தலைவர் தான், வீரமானவர் தான், இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் தான், உருவாக்குனவர் தான், மறுமையால் உயர்ந்தவர் தான். வலிக்குது தூதருக்கு, தேகம் வலிக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. வலிச்சதுனால சொன்னார், ஆனால் ஃபாத்திமா, நாளைக்கு என்ன முதலாவது வந்து சந்திக்கிறது நீதாமான்னாங்க. உடனே சிரிச்சாங்க. அதே மாதிரி 6 மாதங்கள் கழித்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பூமி மேலே இல்லை. அன்பானவர்களே, இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாட கான்வர்சேஷன் முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோய் மிக அதிகமாக ஆகுது. எல்லா சஹாபாக்களும் வெளியே நின்று தூதருடைய வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில தோழர்கள், அதாவது தூதருக்கும் மேலும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மஹரமான சிலர்கள் மட்டும் உள்ளுக்குள் இருக்கிறாங்க. அந்த தூதருடைய நிலையை பார்க்குறாங்க. எப்பவும் திடகாத்திரமா, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எப்பவும் புன்முறுவல் பூத்துக்கிட்டு,
எப்பவும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடம்பெல்லாம் ஷிவரிங்காக இருக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மாரில் படுத்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு மஹரமான சில சஹாபாக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வெளியே நின்று பார்க்குறாங்க. ஏண்டா அந்த தூதரோடு அதிக பழக்கம் உள்ள ஒரு பிலால். அந்த பிலால் என்ன ஆக போகுது தூதருக்கு? ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேற. முன்னாடி தூதர் வாழ்ந்த வாழ்க்கை, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை வேற. அப்படியான தலைவர் பார்த்ததில்லை, அசலையே பார்த்துட்டு இருக்கிறார். உடனே ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா மார்ல படுத்துட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்கள் எல்லாம் அப்படியே சொருக சொருக அந்த சூற்றுல கண்ணிலேருந்து தண்ணீர் வடியும் படிந்து கொண்டிருக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம் தலையை வராடி கொண்டிருக்கிறார். மிஸ்வாக்கினுடைய விஷயம் தெரியும். மிஸ்வாக் வந்தது அப்துர் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருந்தார்கள். மிஸ்வாக்கு கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். பார்த்து அந்த மிஸ்வாக்கை ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா மென்று கொடுத்தார்கள். அது அன்பான காதலின் அடையாளம், ஒழுங்கான ஹலாலான காதலின் அடையாளம். அதில் சில எச்சிகள் சேர்ப்பிக்கப்பட்டு அதற்கப்புறம் தூதருடைய பல்கள் தேய்க்கப்பட்டு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் குளிர்ந்த நீர் வைக்கப்பட்டு அந்த குளிர்ந்த நீரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் ஊற்றி அவர்களை கழுவி விட்டு சொன்னார்கள், இன்னலில் சக்கராத், இன்னலில் சக்கராத், சக்கராத்திற்கென ஒரு வழி இருக்கிறது. தூதரையும் விட்டு வைக்கவில்லை அந்த சக்கராத்துடைய வேதனை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சக்கராத்துடைய நிலையில் எவர் ஒருவர் அந்த வேதனையினுடைய நிமிடத்தில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் எவர் ஒருவர் அந்த வழியினால் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை வெறுப்பாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கிறான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலையை அடைகிற போது, சக்கராத்துக்கென ஒரு வேதனை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்த போது சில வார்த்தைகள், இந்த சப்தமான சக்கராத், இன்னலில் சக்கராத்துல் மௌத் என்று சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலேயே சப்தங்கள் அமுகுகிறது, ஓசைகள் அமுங்கி ஓசை குறுகுகிறது. ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கேட்கிறாங்க, தூதர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பாருங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. இறைவா எந்த பாவத்தை நீ மன்னிச்சிடு. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என் பாவத்தை நீ மன்னிச்சிடு. வர்ஹம்னி, இறைவா எனக்கு நீ கருணை காட்டிடு. வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த தோழமைகளோடு என்ன சேர்த்துடுன்னு நாங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதர் எவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு கேட்கிறார். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நேசித்து விட்டார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி முயன்று கொண்டிருக்கிறார்கள். வானத்தை நோக்கி சொன்னாள், ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த சுவனத்தில் உயர்ந்த தோழமைகளோடு என்னை ஆக்கிவிடு, என் பாவத்தை மன்னிச்சிடு, ஒன்ற கருணையை காட்டிடு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தேகம் உளுந்தது கீழே. எல்லா சஹாபாக்களும் உடைந்து அழுதார்கள். இன்ன முஹம்மதன் கத்மாத், வெளியே வந்து சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கத்மாத், இந்த முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார், இந்த முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார், இந்த முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார் என்று சப்தங்கள் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்ன சத்தத்தை கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில் வேகமாக வந்தார்கள். வந்து இறங்கினார்கள். அருவாளை கால் பெரும் வாடை தூக்கி நின்றார்கள். யார் சொன்னா முஹம்மது வஃபாத் என்று? யார் சொன்னாலும் அவருடைய தலையை நான் கொய்வேன். முஹம்மது வஃபாத் ஆகவில்லை, அவர் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார், இரண்டாவது மிஅராஜ் என்றார்கள். யாராவது சொல்லட்டும் பார்ப்போம் என்றார்கள். அபூபக்கர் எல்லாவற்றையும் அழுது தீர்த்து முடித்து விட்டு வந்தார். வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லாரும் அபூபக்கருடைய சம்பாஷணையை பார்க்க காத்திருக்கிறார்கள்.
கிட்டே வந்தார் 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 துறந்தார் மோந்தார் மோந்து விட்டு சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் ஹயாத்தாக இருக்கும்போது மணந்தீர்கள், இறந்து பின்னாலும் நறுமணம் கமழுகிறீர்களே யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பாஷணை, சஹாபாக்களுடைய நிலைமை எல்லாம் நிக்குது. சஹாபாக்கள் எல்லாம் வெளியே நிக்கிறாங்க அழுது கொண்டு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடைந்து விட்டார்கள், உலகமே மறைந்து விட்டது பிலாலுக்கு. சொல்லுகிறேன் பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், யா உமர் இஜ்லிஸ், யா உமர் இஜ்லிஸ், இன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார், இஜ்லிஸ். இல்ல உட்கார முடியாது அபூபக்கரே, அவர் வஃபாத் ஆகவில்லை, தேவையில்லாமல் பேசாதீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பித்தார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தூதரும் இல்லை. அவர் தூதர் தான். அவர் ஒன்று இயற்கையாக மரணமடைவார், இல்லை என்றால் போரிலே கொல்லப்படுவார். இந்த முஹம்மத் இப்போது வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் வாள் கீழே பூமியில் விழுகிற சத்தம் கேட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது தான் அவர்களுக்கு உண்மை நிலை உணர்கிறது. அப்போது தான் வெடித்து அழுகுகிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், எங்களை விட்டும் நீங்கள் போயிட்டீர்களா, எங்களை விட்டும் போய்விட்டீர்களா, உங்கள் முகத்தை எப்போது பார்க்க, உங்களுடைய முகத்தை எப்போது பார்க்க, உங்களுடைய சிரிப்பை எப்போது பார்க்க, உங்களுடைய அந்த என்கரேஜ்மெண்ட், யாரையும் ஒடிந்து போக விட மாட்டீர்களே, யாரையும் தோய்ந்து போக விட மாட்டீர்களே, மன கஷ்டத்தை முகத்தை பார்த்து அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள், நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டீர்களா. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முடிவு, சஹாபாக்கள் எல்லாம் தெளிந்தார்கள். தெளிந்த பின்னால் அங்கே இங்கே சிலர்கள் திரைந்தார்கள். என்ன ஆயிற்று, முஹம்மது வஃபாத் ஆகிவிட்டார். இந்த மதினமா நகரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹதிமா நகரம், மக்கமா நகரம், எல்லா திசைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தை கேட்டு நிசப்தம் அடைகிறது. சில கயவர்கள் எப்படியாவது இங்க கிங்டம் உடையப்பட்டுட்டு, ராஜா இங்க வஃபாத், இப்ப என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற மாதிரியான சூழ்ச்சிகள் பின்னப்படுகிறது. உடனே ஒரு மஷூரா கூட்டப்பட்டு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் அது ஒரு பக்கம், சஹாபாக்கள் ஒரு மஷூராவை செய்து அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமை நிலையிலே கொண்டு வந்தார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்திற்கு. சிலர்கள் சொல்லலாம், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் ஒரு பக்கம், மரணம் வாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பொன்னான மேனி பூமிக்கு மேல் தான் இருக்கிறது, அதற்குள் ஆட்சிக்கு சண்டை என்று. ஆட்சிக்கு சண்டை அல்ல, அந்த தூதர் உருவாக்கின அந்த கட்டமைப்பான எம்பையரை சீர்குலைக்கிறதுக்கு அன்னைக்கு முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அன்னைக்கு சில முனாஃபிக்குகள் முஷ்ரிக்குகள் இருந்தாங்க. அதை உடைந்து அதை பாஞ்சி வந்துருவாங்க. அதனால அது கட்டமைப்பை சரியா இருக்கணுங்கிறதால உடனே தலைமைத்துவத்தை ஏற்படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு இருந்த மிக காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னன்னா, இந்த தூதரை எப்படி புதைக்கிறது, தஃபன் செய்யறது எப்படி, ஏழுமா அந்த தூதரை, ஏழுமா அந்த தூதருக்கு மேல மண்ணு போடணும், யாரு போடுறது, மரணம் அடைந்தாச்சு, குளிக்கிட்ட கொண்டு போயாச்சு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் குளிக்கிட்ட இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், குழியை நோண்டினார்கள். குழிக்குள் அபூ தல்ஹா இறங்கி நின்று கொண்டார், கண்களில் நீரோடு. என்ன மனுஷர் தானே அவர். قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. நீங்க சொல்லுங்க நபியே, உங்களை மாதிரி நானும் மனிதன் தான் என்று சொல்லுங்க. அவர் மனிதர், அடக்கம் செய்யணும். அபூ தல்ஹா குழிக்குள் இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேகத்தை அப்படியே வாங்கினார். அந்த தூதருடைய முகம் மூடப்பட்டிருந்தது. அந்த தூதருடைய முகத்தை இனி யாரும் பார்க்க முடியாது, சஹாபாக்களை யாரும் பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்து கொண்டு அப்படியே அடக்கினார், வைத்தார்கள்.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மண்வெட்டி எடுத்தார். அபூ தல்ஹா ஒரு பக்கம் மண்ணை அள்ளினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேகத்தில் மண்ணை போட்டார். சஹாபாக்கள் எல்லாம் அன்றைக்கு அழுத அழுகையை என் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏண்டா இன்னைக்கு எந்த வாப்பா எப்படி இறந்து போனாருங்கிறத என்னால் நினைச்சு இந்த அழுகை எழுமான ஏழா தோழர்களை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாப்பா வஃபாத்தானார். ஏன்னா இன்னைக்கு என்னால் இந்த அழுகை எழுமான ஏழாது. ஆனா இந்த தூதர் வஃபாத்துன்னு என்னால் அழுகையை நிப்பாட்ட கட்டுக்குள் படுத்தி கொள்ள முடியல. ஒரு மூமினால வெடிச்சிடுறோமே, அழுதுடுறோமே. ஆண்மையை பார்க்கறது இல்லையே, ஆம்பளை அழுகணுமா நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த தூதர் நமக்கு கொடுத்த அந்த ஹிதாயத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தை நேசிக்கணும். வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் இந்த உம்மத்தை வச்சு. ஏன்னா 4 தொண்டர் கிடைச்சிட்டானா அவனை வச்சு இவன் வாழ்ந்துட்டு போயிடுறான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா, மறுமைக்காவும் இம்மைக்காவும் ஒன்னையும் உலகத்தில் அனுபவிக்கல. கல்லை கட்டி தான் வாழ்ந்தார் வாழ்க்கை ஃபுல்லா. அந்த தூதர் பூமிக்கு மேலே இல்லை, பூமிக்குள்ள போயிட்டார். அனசரியா மூடுறாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஓடி வந்தாங்க. அனஸை கேட்டாங்க, யா அனஸ், அந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உயிருக்கும் மேலான அந்த தூதருக்கு மேலே எப்படி நீங்கள் மண்ணை போட்டீர்கள் கேட்டாங்க. ஏன் அடக்குனீங்கன்னு கேட்கல. அடக்குனா கேட்டா தப்பாயிரும். அடக்குன்னு கேட்கல. ஏன் அடக்குனீங்கன்னு கேட்கல. எப்படி உங்களால் ஏண்டிச்சு? ஒரு முள்ளு குத்துனாலுமே அதுக்கு இந்த உயிரை நான் கொடுக்குறேன், இந்த தூதருக்கு அந்த வழியை வேண்டாம் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு நீங்க இறங்குனீங்களே. ஆனா தேகத்துல மண்ணு போட்டீங்களே, எப்படி முடிஞ்சிச்சு? அன்சாரியெல்லாம் திருப்பி அழுது கொண்டே சொன்னார், என் தூதரின் மேல் மண்ணை போடுகிற பொழுதெல்லாம் என்ற உலகத்தில் எல்லா திசைகளிலும் இருளை மட்டுமே கண்டேன் என்றார். கண்கள் அழுக அழுக அழுது அழுது பார்த்தா இருண்டும் கண்ணு, இருண்டிரும் கண்ணு, கண்ணில் வெளிச்சம் இருக்காது. நிறைய அழுதா தெரியாது, கண் இருண்டு போயிடும். என் உலகமே இருண்டுட்டு. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேகம் அதுக்கு மேலே மண்ணு போட்ட பின்னாடி உலகம் இருண்டுட்டு. நான் எப்படி போட்டேன் என்று தெரியல. ஆனால் அந்த தூதர் எங்களுக்கு இதை ஏவி இருக்கிறார். இப்படித்தான் முறைமையை காட்டியிருக்கிறார். நான் அடக்கினேன். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்தார் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு இடத்துல. அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ஓடி வரையில பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசல. ஆள் அப்செட் ஆயிட்டார். அப்செட் ஒன்றும் இல்லை. அழுது முடிச்சு தன்னை வீட்டுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்து அவரோட கழுதைக்கு மேலே எல்லாத்தையும் கட்டி பயணத்துக்காக ரெடியா இருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வந்தாங்க. யா பிலால் எங்க போறீங்க? யா பிலால் எங்க போறீங்க? இருக்கலாமே, எங்க அவசரமா போறீங்க? அபூபக்கரே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த மதீனா நகரத்தில் என்னால் வாழ இயலாது. நான் பஜாருக்கு போகிறேன், அங்கே என்ற தூதர் என்னோடு சிரித்து விளையாண்ட தருணங்களை நினச்சி பார்க்குறேன். நான் மஸ்ஜித் நபவிக்கு வர்ற இந்த இடத்துல என்ற தூதர் என்னோட பேசிட்டு இருந்தாங்களே, இந்த இடம் தானே அப்படின்னு எனக்கு அல்லாஹுடைய தூதருடைய உடலோடு அவங்களுடைய சிரிப்போடு அவங்களுடைய நடவடிக்கையோடு எனக்கு இறை தூதர் நினைவுக்கு வருகிறார். இறை தூதர் இல்லாத இந்த மதீனா நகரத்தில் என்னால் வாழ இயலாத அபூபக்கரே, நான் போறேனேங்கிறார். சிரியாவில் போர் நடக்குது. அங்கங்கெல்லாம் போர் நடக்க காலித் பின் வலீத் அனுப்பியிருக்கீங்களே, இனி எனக்கு இந்த பூமி மேலே வாழ வேண்டாம், நான் ஷஹீதாகி அந்த தூதரை நான் பார்க்க போகணும், அதனால என்னை விட்டுடுங்கன்ட்டார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா பிலால், எங்கட உயிருக்கு மேலான அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நினைவுபடுத்துகிற ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்கள் வாங்க சொன்னாதான் அந்த தூதர் இங்கே இருக்கிறான்னு எங்களுக்கு ரிமைண்டர் ஆகும். எங்களோட தூதருடைய இருப்பை உங்களுடைய பாங்கின் மூலமாகத்தான் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீங்கள் போகாதீங்களேங்கிறார். உடனே பிலால் டென்ஷன் ஆகிறார், கோபப்படுறார். கோபப்பட்டு சொன்னார், யா அபூபக்கர், நீங்கள் உங்களுக்காக என்னை நீங்கள் அடிமையிலிருந்து விடுவித்திருந்தால், நீங்கள் கட்டளையிட்டால் நான் இருக்கிறேன். நீங்கள் விடுவித்தது அல்லாஹ்வுக்காக இருக்குமானால் என்னை விட்டு விடுங்கள். மதீனா நகரத்தில், நபியில்லாத மதீனா நகரத்தில் நான் இருக்க மாட்டேன் என்றார். பயணப்பட்டார் சிரியாவுக்கு. போரெல்லாம் நடக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வெற்றி நடக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு 1400 கிலோமீட்டர் பயணப்பட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தளபதி, அவர்தான் தளபதி அன்னைக்கு, அழைக்கப்பட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி வாங்கி மஸ்ஜிதுல் அக்ஸா அன்றைக்கு இஸ்லாமுடைய கரத்துக்கு வந்தது. அந்த படையில பிலால் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு பின்னால் பிலாலின் வாங்கோசை ரதியல்லாஹு அன்ஹு இந்த பூலோகத்தில் கேட்கவில்லை. இறை தூதரினுடைய அடக்கம்
இறை தூதருடைய மறைவு, பிலால் ரதியல்லாஹுடைய பாங்கோசை மறைவு ஒழிக்கவில்லை. இறை தூதருக்கு பின்னால், இறை தூதர் ஸல்லல்லாஹு மறைவுக்கு பின்னால் பிலால் ரதியல்லாஹுடைய அதான் ஓசை. பார்க்கிறார் பிலாலை படையில. உமர் ரதியல்லாஹு அழைத்தார்கள், பிலாலே இங்க வாங்க, இங்க வாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய பாங்கோசை எங்குமே கேட்கவில்லையே. பிலாலே, ஒரு சின்ன அல்லது பெரும் உதவி, அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் நீங்கள் சொன்ன அதே அதானை இங்கே சொல்லேலுமா என்று கேட்டார்கள். ரெக்யூஸ்ட் அக்செப்ட் செஞ்சாங்க பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு காதில் கையை வைத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இறை தூதருடைய மறைவுக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதரின் இருப்பை உணர காத்திருக்கிறார்கள். பிலாலுடைய பாங்கோசை செவிமடுக்க காத்திருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு காதில் கை வைத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெடித்து அழுதார்கள். தூதருடைய இருப்பு நினைவுக்கு வந்து விட்டது. சஹாபாக்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து விட்டார்கள். அந்த தூதர் எங்கே? அந்த முஹம்மது, எங்களுடைய ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே? இந்த தூதர் எங்களோடு விளையாண்ட தருணங்கள் எங்கே? இந்த தூதர் என்னோடு பேசிய நினைவுகள் எங்கே? இந்த தூதருடைய பேசுகிற, அவரோடு உரையாடுகிற, உறவாடுகிற தருணம் இப்போது எங்களுக்கு இல்லையே என்கின்ற நிலை. மதினமா நகரத்தில் இறை தூதர் எங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் எல்லா சஹாபாக்களுடைய கண்ணுக்கு முன்னாலும் படமாக ஓடியது. பேக்ரவுண்ட்ல பிலால் ரதியல்லாஹுடைய அதான் ஒலித்து கொண்டிருக்கிறது. பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை வரவில்லை. அடுத்த கட்ட நகர்வு வரவில்லை. அழுக ஆரம்பித்தார்கள். உமர் ரதியல்லாஹுடைய ஒரு பணியாளர் சொல்கிறார், நான் உமர் ரதியல்லாஹு அவர்கள் வாழ்க்கையில் இதுபோல அழுததை பார்த்ததில்லை. அஸ்லம் சொல்கிறார், தன்னுடைய தாடிகள் நிறைய, தேகம் நிறைய, தண்டை இருப்பு இருக்கிற இடம் நிறைகிற அளவுக்கு பிலால் ரதியல்லாஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அவர்களும் அழுது கொண்டே இருந்தார்கள் என்பதால். அன்பானவன், நமக்கே இப்படின்னா அந்த யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபாக்கள் அது எப்படி இருக்கும். ஏங்குறோமே அந்த தூதரை பார்க்க, துடிக்கிறோமே அந்த தூதரை பார்க்க. ஒரு வாட்டியான அந்த தூதருடைய முகத்தை மறுமையில பார்க்க மாட்டோமாங்கிறதுக்கு என்னென்னலாம் அமல் செய்கிறோமே. ஆனா அந்த தோழர்களை பாருங்களேன், பார்த்தவங்க தான், ஆனா பிரிவை ஏற்றுக்கொள்ள இலையில. அன்பானவர்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்துல கேட்டது என்ன தெரியுமா? மூன்று விஷயங்கள். தோழர்களே, எனது உம்மத்துகளே, எனக்கு நான் எதையெல்லாம் உங்களுக்கு ஏவினேனோ அதை நீங்கள் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்திலிருந்து கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு மாதம் எனது அக்கௌண்ட்ல நீங்க 10,000 கிரெடிட் செஞ்சிருங்க என்று வசூல் செய்ய சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, உம்மத்துமார்களே, எனது சகோதரர்களே, நீங்கள் எனது பெயர் உச்சரிக்கப்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்க. நான் மூன்றாவது நம்மிடத்துல கேட்டது, தோழர்களே, ஒவ்வொரு அதானுக்கு பின்னாலும், அதான் முடிந்த பின்னாலும் ஓத வேண்டிய துஆவை எனக்காக ஓதுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. மகாமம் மஹ்மூதா என்ற புகழ் பெற்ற இடத்தை இந்த தூதருக்கு கொடு. அந்த தூதரை வச்சு ஊடு கட்ட போறாரா? இல்லை, நமக்காக சிபாரிசு செய்யறதுக்கு. அந்த தூதர் அவர் வாழ்றதுக்கு இல்லை, அங்க நமக்கு போய் சிபாரிசு செய்யறதுக்கு. அந்த தூதர் நம்மளை அவ்வளவு நேசிச்சார். அன்பானவர்களே, இந்த தூதர் இந்த 3 கேட்டார். இந்த 3ஐயும் நம்ம செய்யலன்னு வைங்க, இப்ப நான் வடிச்ச கண்ணீர் கள்ள கண்ணீர்.
நான் வடித்த கண்ணீர் நீல கண்ணீர். நான் இப்போது பேசிய பேச்சு, உரையாடல், இந்த சம்பாஷணை எல்லாமே நடிப்புத்தான். நாளை மறுமையில் ஹவுதுல் கௌசரில் அந்த முகத்தை, திருமுகமான முழுமதியான அந்த திருமுகத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உருவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பார்க்க இருக்கிற போது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசர்ல தடாகத்துல நீரை கோந்தி கோப்பையில நிற்பாங்க. நம்மெல்லாம் ஓடி போய் அந்த ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் நிற்போம். சிலர்கள் தடுக்கப்படுகிறார்கள். அந்த முஹம்மது இடத்திலே நெருங்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதர் அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது கொண்ட நேசத்தால் கேட்பார்கள், மலக்குமார்களே, அவர்களை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள், என்ன காரணம்? உடனே சொல்லப்படும், முஹம்மதே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நேசம் கொண்டவர், உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் போன பின்னால் உங்களின் பெயரால் சில இட்டுக்கட்டல்களையும் உங்களின் மேல் சில புறங்களையும் அவதூறுகளையும் அவர்கள் கட்டவிழ்த்தார்கள், பிதஅத்துகளை செய்தார்கள், மார்க்கத்தின் பெயரால் நூதனங்களை உருவாக்கினார்கள் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, யாரும் அதற்கு பலியாக விடக்கூடாது. அன்பானவர்களே, நம்மில் யாரும் பலியாக விடக்கூடாது. அந்த ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுஹ்கன் சுஹ்கன், சீ 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 சீ, போங்க போங்க, சீ சீ போங்க, என்கிட்ட வந்துடாதீங்க, என்கிட்ட வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். மஆதல்லாஹ் வல் இயாது பில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதன்பால் வாழ்க்கையை நடத்தினால் இறை தூதரின் கரத்தின் கோப்பையில் தண்ணீரை வாங்கி ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தின் தண்ணீர் பெற்று அருந்தி நமது தாகத்தை தீர்த்து, தாகத்தை எல்லாம் தீர்ப்பதையும் விடவும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பை பார்க்கலாம், அவருடைய ஆனந்த பார்க்கலாம். ஏனென்றா நம்மளைத்தான் நேசிச்சார். நீங்கள்லாம் அன்தும் அஸ்ஹாபி, தோழர்களை சஹாபாக்களப்பா சொன்னாங்க, ஆர்வப்பட்டாங்க. நாங்க யார சொல்லதா, இல்லை நீங்களாம் என்னுடைய தோழர்கள். ஆனால் என்னை பார்க்காமலே, என்னிடத்தில் உரையாடாமலேயே என்னை அவர்களின் உயிருக்கு மேலாக நேசித்தார்கள். நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். அவர்கள்தான் எனது சகோதரர்கள் என்றாங்க. நம்மெல்லாம் சகோதரர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக பார்ப்போம், நிச்சயமாக அவரோடு உறவாடுவோம், நிச்சயமாக உரையாடுவோம், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம். அல்லாஹ் நமது தூதரிடத்தில் நம்மை சேர்ப்பிக்க போதுமானவன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. கேள்வியின் பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்குண்டான கேள்வி, எந்த ஆண்டு ரமதானுடைய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃபை மேற்கொண்டார்கள்? எந்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃபை மேற்கொண்டார்கள்? ஆண்களுக்குண்டான கேள்வி. ஆனால் சில வரலாற்று குறிப்புகளை, டேட்டுகளை சொல்லலைண்ணா, அது இப்போ தான் தெரியுது, கேள்வி கேட்க வரும்போது தான் தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குழி தோண்டிய அந்த குழிக்குள் நின்ற நபித்தோழருடைய பெயர் என்ன? ப்ளூ கலர், பரக்கல்லாஹு ஃபீக். உங்கள் பேருங்க? முஹம்மது மஹதீரா? மஹதி, முஹம்மது மஹதி. பா, வெயிட்டான பேராக இருக்கு. மாஷா அல்லாஹ். சரி, ஹைர், வாங்கம்மா. முஹம்மது மஹதி. சரி, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. பதில் ரைஹானா. ஹைர், யாரிடம் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அஜ்மஈன். சரியா? சரி, ஹைர், பரக்கத் செய்யட்டும். ஹைர், பரக்கல்லாஹு ஃபீக். சரி, سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.